கண்டிப்பாக உங்ககிட்ட ஓடிடி இருக்குன்னு தெரியும். பட் ஓடிடியில் ஒரு சிலருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிய மாட்டேங்குது. என்ன பார்த்தீங்கன்னா அட்ரஸ் சேஞ்சஸ் தான். ஸோ அட்ரஸ் தான் ஈஸியாக சேஞ்ச் பண்ணதை பற்றி வீடியோ போட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க ஒரு சிலர். ஸோ அட்ரஸ் சேஞ்சஸை பற்றி வீடியோ போட்டிருந்தேன். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா சேம் டிஸ்ட்ரிக்கும் சேம் அசம்பிளியில் இருக்கிறதுக்கு மட்டும்தான் நார்மலாக நீங்கள் அட்ரஸ் சேஞ்சஸ் வந்து அந்த மாதிரி பண்ணணும். சேம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேறு தாலுகாவுக்கு மாறி உங்களுக்கு டோட்டலாகவே அசம்பிளிங் மாறுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இதில் போய் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் அட்ரஸை சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரி புதுசாக கல்யாணமானவங்க அவங்க அம்மா வீட்டில் இருந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுடைய அட்ரஸ் வந்து டோட்டலாக ஷிஃப்டிங் ஆகிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஷிஃப்டிங் ஆனவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் சேஞ்சஸுக்கு இந்த மாதிரி பண்ணவே கூடாது. நான் சொல்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அசம்பிளிங் மாறும், அட்ரஸும் சேஞ்ச் ஆகும். ஸோ அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்களுடைய ஓடிடியில் அட்ரஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன அட்ரஸுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதாவது அசம்பிளிங் சேமாக இருக்கா மாறுதா அப்படின்னு. ஸோ சேம் டிஸ்ட்ரிக்டில் அசம்பிளிங் மாறலை அப்படின்னா நான் சொன்ன மெத்தட் படி நீங்கள் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோடைய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மெத்தட் போய் நீங்கள் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் உங்களுடைய அட்ரஸ் நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க ஆனால் சேம் டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலுமே அசம்பிளி மாறுது அப்படின்னாலும், இல்லை வேறு டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் மாறி அசம்பிளி மாறுது அப்படின்னாலுமே நான் சொல்லக்கூடிய மெத்தட் மாதிரி இப்போ பண்ணுங்கள். ஸோ இதை பண்ணுறதுக்கு நீங்கள் முக்கியமான டாக்குமெண்ட் என்னன்னு தெரியுமா? அதாவது எந்த அட்ரஸுக்கு மாற்ற போகிறீங்களோ அந்த அட்ரஸுக்கு ப்ரூஃப் கண்டிப்பாக தேவை. ஸோ ஆதார் கார்டை அந்த அட்ரஸுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆதாரை எப்படி அந்த அட்ரஸுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் ஆதார் கார்டில் அட்ரஸை எப்படி சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸை சேஞ்ச் பண்ணுங்கள். அந்த வீடியோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஈஸியாக நீங்கள் ஆதார் அட்ரஸை சேஞ்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இங்கே டிஸ்பிளே காமிட இந்த வெப்சைட்டில் போங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஷிஃப்டிங் ரெசிடென்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ 2 ஆப்ஷன் காமிக்கும். உங்களுடைய ஓடிடிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை வேற ஒருத்தவங்க ஓடிடிக்கு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா 2வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அவங்களுடைய ஓடிடி நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. இப்போ அவங்களுடைய டேட்டா வந்து காமிக்கும். அதை ஒன்ஸ் எடுத்து செக் பண்ணிவிட்டு இங்கே ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இங்கே 4 ஆப்ஷன் காமிக்கும். இதில் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் அசம்பிளி அவுட் சைடு அசம்பிளின்னு காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேம் அசம்பிளியாக இருக்கீங்கன்னா ஃபஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்டில் மாறி இல்லை சேம் டிஸ்ட்ரிக்டில் தொகுதி மாறுதுன்னா 2வது ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த அட்ரஸுக்கு சேஞ்ச் ஆகிருக்கீங்களோ அந்த தொகுதியை வந்து இங்கே கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அதாவது ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள், டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட்டு உங்களுடைய தொகுதியை இந்த இடத்துல கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போவும் நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய இருக்கக்கூடிய அட்ரஸை ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி கரெக்டாக ஃபில் பண்ணுங்க. ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் ஃபில் பண்ணும்போது தமிழ் ஆட்டோமேட்டிக்காக மாறாது. அதை நீங்கள் கீபோர்டு பட்டங்களை செலக்ட் பண்ணி அதை நீங்கள் மேனுவலாக தான் டைப் பண்ணணும். ஸோ இது எப்படி டைப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் லாஸ்ட் அட்ரஸ் சேஞ்சஸ் பற்றி. அந்த வீடியோ பார்த்து அதே மாதிரி பார்த்து இந்த இடத்துல டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அட்ரஸ் டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிட்டு ஆதார் கார்டை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பிளேஸ் கேட்கும். இப்போ நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதனுடைய பிளேஸை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேப்சா நம்பர் கேட்கும். அந்த கேப்சா கீயை இந்த இடத்துல கொடுத்துட்டு ப்ரிவியூ வந்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஒரு ப்ரிவியூ வரும். இந்த ப்ரிவியூவில் அட்ரஸ் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. முக்கியமாக அசம்பிளி சேஞ்ச் ஆகிருக்கா இல்லையாங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது மாறலை அப்படின்னா இங்கே கீப் எடிட்னு பட்டனை கிளிக் பண்ணிட்டு அகைன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குன்னா சப்மிட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துடும். ஸோ அந்த அக்னாலஜ் நம்பரை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா பக்கத்தில் அக்னாலஜ்மெண்ட் டவுன்லோடு இருக்கும். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஒரு டைம் நீங்கள் இந்த நம்பரை வச்சு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அப்லோட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸும் சேஞ்ச் ஆயிரும், அசம்பிளியும் சேஞ்ச் ஆயிரும். ஸோ நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியவே இல்லை. ஈஸியாக அட்ரஸை மட்டும் சேஞ்ச் ஆகிட்டுனா அவங்களுக்கு அசம்பிளியும் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி கிடையாது. அட்ரஸ் சேஞ்சஸ் வேறு, அசம்பிளியும் அட்ரஸும் சேஞ்சஸ் வேறு. ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களே ஈஸியாக லேர்ன் பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸி அப்ளை சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.